அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாலிபர் தொடர்களே, வாலிபர்கள் தேவனை வாலிப நாட்களிலே நினைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வருகிறேன். இந்த தொடரிலே முக்கியமாக எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முளையும் பயிர், அதாவது விளையக்கூடிய பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு பயிர் அது பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படிப்பட்ட ஒரு மாங்காய் மரமாக வளருதா இல்லை கொய்யா மரமாக வளர்கிறது என்றால் அது பார்த்தீங்கன்னாக்கா விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அப்போ உங்களுடைய சிறு பிள்ளையாக இருக்கும்போது உங்களுடைய படிப்பு காரியங்கள், நீங்கள் எதில் ஆர்வமாக இருக்கிறீங்க, இதெல்லாம் வைத்து நீங்கள் எதிர்காலத்தில் எப்படியாக ஒரு சிறந்த வெற்றியுள்ள தலைவர்களாக வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வாலிப நாட்களில் சில எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய லட்சியங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் என்ன செய்யணும்னாக்கா சில வேளைகளில் அதில் போராட்டத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். மாற்றத்தை போராடி லட்சியம், உங்களுடைய எதிர்கால நோக்கம் எல்லாவற்றிலும் அது ஒரு போராட்டத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நீங்கள் காரியத்தை எடுத்தீங்கன்னா, ஏன்னா மாற்றங்கள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற மாற்றங்களில் ஒரு ஸ்டெடியாக ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். அதாவது தேவ ஆவியானவர் துணையோடு கூட ஆண்டவரே, என்னுடைய நோக்கங்கள் லட்சியங்கள் இதெல்லாம் அடிக்கடி மாறிக்கொண்டு வருகிறது, நான் எதை சரியாக தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு எடுக்கின்ற பொழுது அதில் உங்களுக்கு ஆர்வம் எதில் வருகிறதோ, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்லுவாங்களே, அப்பொழுதே அந்த ஆர்வத்திலே நீங்கள் அந்த இளம் வயதில் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் பார்ப்பீங்க, திடீர்னு ஒரு கலெக்டர் பார்ப்பீங்க, ஐயோ நான் கலெக்டராக மாற வேண்டும் என்று நினைப்பீங்க. ஒரு சயின்டிஸ்டாக பார்க்குறீங்க, சயின்டிஸ்டாக நான் மாற வேண்டும். ஒரு பிரசிடெண்ட்டை பார்க்குறீங்க, அப்துல் கலாம் இருந்தார் பாருங்க, அது மாதிரி நான் மாற வேண்டும். இல்லை ஒரு விண்வெளிக்கு ஒரு விண்வெளி வீரர் சொல்கிறாரு, ஏன்னா ஸ்பேஸுக்கு அவர் போல் நான் மாற வேண்டும் என்று நினைப்பீங்க. இல்லை ஒரு டாக்டராக நான் மாற வேண்டும். இப்படியாக பார்க்க ஒரு நல்ல என்ன கீபோர்டு வாசிக்கக்கூடிய அதை போல் நான் மாறணும். நன்றாக அவர் என்ன பியானோ வாசிக்கிறாரு, ஏன்னா இப்படியாக புல்லாங்குழல் வாசிக்கிறான்னா அவரை போல மாற வேண்டும் என்று எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொருவரை பார்க்கின்ற பொழுது. ஆனால் நீங்கள் உங்களுக்கென்று தேவன் முன் குறித்து வைத்ததை தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து அந்த காரியங்களில் நீங்கள் ஆர்வத்தையும் உங்களுடைய உற்சாகத்தையும் காண்பிக்கின்ற பொழுது நீங்கள் செல்லக்கூடிய பார்வை, எடுத்த முடிவு சரியான ஒரு வெற்றிக்குள்ளாக உங்களை நடத்தக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 11, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், யோசித்தேன். நான் புருஷனான போதோ என குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளாக நம்ம இருந்தோம், சின்ன சின்ன சேட்டைகள் செய்வோம். அதே போல் நம்ம வளர்ந்த உடனே அந்த சிறு பிள்ளைகள் காரியங்களை நம்ம என்ன மறந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட சேட்டைகள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதில் நம்ம மிகவும் சின்சியராக ஒரு அலர்ட்டாக, ஏன்னா அதை நமக்கென்று வைத்திருக்கிற அந்த கோலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க வேண்டும். புரியுங்களா? அது அப்படி இருக்கின்ற பொழுது நாட்களையும், ஏன்னா நேரத்தை எல்லாம் நம்ம நினைச்ச மாட்டோம், வீணாக்கி விட மாட்டோம். புரியுங்களா? யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 8, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான், அவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. பார்த்தீங்களா? 2 மனதோடு நீங்கள் இருக்கக்கூடாது. புரியுங்களா? ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, என்ன நீங்கள் மேஜர் எடுக்கணும்ட்டு அதில் இருந்துட்டு அதை எடுத்துருக்கலாமே, இதையே அப்படின்னு நினச்சிட்டிங்கனாக்கா, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் அவன் எப்படியா இருக்கிறான், அவன் நிலையற்றவனாக இருக்கிறான், அவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா 2 போட்டில் 2 போட்டில் வச்சு பயணம் செய்ய முடியாது. ஒரு போட்டில் தான் 2 காலை வச்சு பயணம் செய்ய முடியும். புரியுங்களா? அப்போ நீங்கள் எப்படி நிலையற்றவர்களாக இருக்கக்கூடாது, இருமனமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லாம் நீங்கள் வேலை இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் இருமனம் உள்ளவராக இருந்தால் கர்த்தரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் வெளிநாடு வர வேண்டும் என்று தீர்மானித்தேன், கர்த்தர் என்னை வெளி தேசத்துக்கு கொண்டு வந்தான். இங்கே ஏன்னா நான் இன்ஜினியராக வேண்டும் என்று விரும்பினேன், கர்த்தர் இன்ஜினியராக மாற்றினார். கர்த்தருடைய ஊழியக்காரராக மாற வேண்டும், சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று இருதயத்தில் நினைத்தேன்.
அதே போல கர்த்தர் என்னை மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நீதிமொழிகள் 23:7 அதைத்தான் நோக்கி, அந்த தரிசனத்தை நோக்கி தான் நீங்கள் கால்களும் எண்ணங்களும் நாட்களும், ஏன்னா ஒவ்வொரு உங்களுடைய எனர்ஜி அதுதான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் இலகுவாக அடைய முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்ய, கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பொழுது பலவான்களாக ஜெயம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் அறிக்கையிடணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், ஒரு ஜெயம் பெற்றவனாய், ஒரு பலவானாய் இருக்கிறேன், நாணமுள்ளவனாய் இருக்கிறேன், நான் தோல்வி அடைந்தவன் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை செம்மையான வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன்னா பிரச்சனைகள் போராட்டங்களோடு போய்கொண்டிருக்கிறீர்களா வாலிபர்களே, நீங்க முழுவதுமாய் உங்களை ஆண்டவர் இடத்துல ஒப்புக் கொடுங்க. இருமனமா இருக்காங்க, ஒரே எண்ணத்தோடு இருங்க. ஏன்னா உங்களை இருதயத்தின் வாஞ்சி ஏதோ அதே போலதான் உங்க வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால் தான் நீங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது சிறு பிள்ளை போல யோசிச்சிங்க, இப்போ வாலிபர்களாக மாற்றீங்க, பெரிய ஆளாக போறீங்க. அப்போ அந்த மெச்சூரிட்டி வர வேண்டும். ஏன்னா எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, செயல்களிலே, ஏன்னா நண்பர்கள் உருவாக்குவதிலே, ஏன்னா எல்லாவற்றின் நேரத்தை நாம் பயன்படுத்துவதிலே, டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யணும், அந்தந்த பருவத்துக்கு வருகின்ற பொழுது அந்த நாட்கள் இருப்பது போல யோசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாணயத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத நாணயத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதனால் இருமனம் உள்ளவர்களாக இருக்காதீங்க. இருதயத்தில் எது நினைக்கிறீங்களோ அதன்படியாக உங்களுக்கு கர்த்தர் வாய்க்கை செய்வார். இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன்.